இன்ஸ்டாகிராம்ல யாருக்கிட்டலாம் நம்ம அட்வைஸ் வாங்கிட்டு இருக்கோம் லிஸ்ட் போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர்ஸ் who don't even practice the relevant field of study. இன்னொருத்தர அவங்களோட ஃபிட்னஸ்ல ஹெல்ப் பண்ற லெவலுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாத இன்ஃப்ளூயன்சர்ஸ். குவாலிஃபிகேஷன்ஸ் ஹோல்ட் பண்ணலனாலும் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்பரா ரீசர்ச்சோட ஒரு கிளைம் மேக் பண்ணா குவாலிட்டியான இன்ஃபர்மேஷன் இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்ட்ரெயிட் அப் லை டு யூ. மிஸ்இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க, பிகாஸ் கான்ட்ரவர்சி என்கேஜ்மெண்ட் கொடுக்கும். வீடியோவோட ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்ல பயமுறுத்தினாதான் அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் நிறைய நம்ம ஊர்ல இருக்கு. இந்த மாதிரி கோர் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய தமிழ் மெயின் ஸ்ட்ரீம் இன்ஸ்டாகிராம் ஃபிட்னஸ்ல இருக்கு. அதுவும் ஒரு கவலைக்கடனான நிலைமையில தான் இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு காசிஸ் கார்னர் அண்ட் ப்ளீஸ் பி சீட்டட். இப்போ வந்து வயசு எனக்கு ஒரு 26 ஆகுது. ஒரு 22 வயசு வரைக்கும் இந்த ஃபிட்னஸ் இன்ஸ்டாகிராமை ப்ராப்பராக கன்சியூம் பண்ணிட்டு இருந்தவன் தான் நானும். 2022ல பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு, பார்க்கறது ஸ்டாப் பண்ணேன். 2026ல இப்போ பார்த்தா எல்லாருமே அட்வைஸ் கொடுக்குறாங்கப்பா. ஃபிட்னஸ் அட்வைஸ் கொடுக்குற டாக்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷலிஸ்டோட அக்கௌண்ட்ஸ்லாம் பார்ப்போம். ஓகே டாக்டர், இட்லி மோமோஸ் ஓகே. பருப்பு சாதத்துக்கு இதுக்கு 10க்கு 10 தடவை அப்படியே நெய் ஊத்தி அப்பளத்தை பொரிச்சு சாப்பிட்டோம்னா ஸ்வர்கம். டேஸ்ட்டுக்கு டேஸ்டும் ஆச்சு. இட்ஸ் a very good source of protein. டாக்டர் ஹார்வி ஃபிட், ரேடியோ டயக்னோசிஸ் ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட். ஸ்கேன் பார்த்து ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணுவாங்கல்ல, இவரும் நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்டவரே கிடையாது. இவருக்கு வெறும் பேஷன் மட்டும் தான் போல. பிளாக் காஃபி எது லாஸ்ட் பொசிஷனோ அதை இது கொடுத்துடலாம். டாக்டர் லோகேஷ், ஹி இஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன், ஆப்வியஸ்லி நாட் ரிலேட்டட். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர்னு கிளைம் பண்றாங்க, இல்லைன்னா கோச்னு கிளைம் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க நியூட்ரிஷனிஸ்டாவோ டயட்டிஷியனாவோ இருக்க மாட்டாங்க. ஸோ காமன் பேட்டர்ன் என்ன இவங்க கிட்ட நோட்டீஸ் பண்ணலாம்னா, தே ஆர் ப்ரொடியூசிங் கான்டென்ட் த்ரூ அ கான்டென்ட் கிரியேஷன் ஏஜென்சி. இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஏஜென்சி என்ன பண்ணிடும்னா, ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுக்கறதுல இருந்து எடிட்டிங்ல இருந்து எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஷூட்டு கூட ஒரே ஸ்டுடியோல தான் பண்றாங்க. எல்லாரும் வித்தியாசமே இருக்க மாட்டேங்குது. கூட்டத்துல யாரு வசீகரன்னே தெரிய மாட்டேங்குது சிட்டிங்களுக்கு நடுவில். ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அகைன் மோஸ்ட் ஆஃப் them don't have any credentials. அதனால உடனே ஈஸியா நம்ப முடியாது. We have to see whether they have enough research, enough evidence to support whatever they are saying. இல்லனா கண்ணை மூடிட்டுலாம் நம்புற நிலைமையிலாம் இல்லை. இப்போ இது வந்து பண்றது வெரி few influencers, they are there. கடைசியில சொல்றேன் யாரெல்லாம் இருக்கான்ட்டு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துறேன். இவங்க எல்லாருமே சூப்பர். ஆனா ஜென்ரலா மற்றவங்களாம் ஆவரேஜா இந்த ஸ்பேஸ்ல வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குதான், பயமுறுத்துறது, அதாவது ஃபியர் மாங்கரிங் இருக்குதான், கான்ட்ரவர்சியை டிகின் பண்ணணும்ட்டு வேணும்னே ஏதாவது சொல்றது இருக்குதான், எக்ஸ்ட்ரீமான ஒரு சாதாரண மனிதன் ஃபாலோ பண்ண முடியாத ஒரு லைஃப் ஸ்டைல் புஷ் பண்றதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் தான். அது இல்லைன்னா கில்ட் ட்ரிகர் பண்றதும் இருக்கும் தான். இதை ஃபாலோ பண்ணாதவங்கலாம் இருக்கும்ல, இவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டிலா ஒரு பேட் இம்ப்ரெஷனை அஜெண்டாவா புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பானிபூரி சாப்பிடுவோம் மாப்பிளேவா, டயட் பண்றியா? ChatGPT ஒர்க் அவுட் பண்ணாத ஒரு ஆளு வித் லோ டெஸ்டோஸ்டெரோன் காமி. உங்களுக்கு அவ்வளோ பெரிய தொப்பை இருந்துகிட்டு அதை என்ன பண்ணாலும் குறைக்கவே முடியலன்ட்டு போய் சொல்றீங்க பாத்தீங்களா? எப்பவுமே சாப்பாடை பார்த்து ஓடி போய் சாப்பிட வேண்டியது. சாப்பாடு என்ன உங்களை விட்டு ஓடியே போயிட போகுது. ஓவர் வெயிட்டை காட்டணும்னா அந்த செக்மெண்ட்டே ஒரு மாதிரி அசிங்கமா காட்டுவாங்க. வேணும்னே கேவலமா ட்ரெஸ் பண்ண வச்சு, வேணும்னே பாப் அவுட் ஆகிற மாதிரி கேவலமான போட்டோ வீடியோ சாய்ஸஸ் வச்சு தான் அதை ஷோகேஸ் பண்ணுவாங்க. புடலங்கா மாதிரி 11 இன்ச் இருந்த என்னோட கையை அனகோண்டா மாதிரி 16.5 இன்ச்சஸ் கொண்டு வர்றதுக்கு இந்த 5 எக்ஸசைஸை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கின்னியா இருக்கிற கையெல்லாம் புடலங்கா கையன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு டிரான்சிஷனை போட்டு அவங்க ஐடியல் பாடி டைப்ல இருப்பாங்க, நல்லா மசில்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அது அப்படியே காண்டசென்டிங் ஆயிரும். அதாவது இந்த பாடி இமேஜை வச்சு இது சுப்பீரியர், நான் பைசப்ஸ் வச்சிருக்கேன் அதனால நான் சுப்பீரியர், என் பைசப் சுப்பீரியர், ஒல்லி குச்சி கையெல்லாம் இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா தானே ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்க இன்டென்ஷனலி பண்ணலனா கூட அதுதான் அதுல நடக்கிறது. அப்படி இல்லாதவங்களுக்கு ஆப்வியஸ்லி இன்செக்யூரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இன்செக்யூரிட்டி வந்து எப்படி ஷேம், கில்ட்டு அப்படியா கன்வெர்ட் ஆகுதுங்கிறது வந்து என்னோட மேல் பாடி ஷேமிங்னு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ப்ராப்பர் சயின்ஸ் பேக், ப்ராப்பர் ரீசர்ச் பேக். அதை போய் பார்க்கறதுனா இதில் இல்லாததெல்லாம் மற்றபடி அங்கேயும் இருக்கும். இந்த வீடியோட எக்ஸ்டென்ஷன் மாதிரினே வச்சுக்கோங்க. அந்த வீடியோலாம், இந்த வீடியோ ரீசர்ச் ஹெவியாக போகாமல் ரேண்டில் தான் போயிட்டேன். ஏன்னா மண்டை காஞ்சிருச்சு, என்னால் முடியல. காமனாக ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கின் கேர் தெரியும், ஹேர் கேர் தெரியும், சைக்காலஜி தெரியும், லவ் அட்வைஸ் கொடுக்க தெரியும், எல்லாமே கொடுக்க தெரியும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜெனரேஷன்ல இருக்க பசங்களை எல்லாம் பார்த்தா சிரிக்கிறதா இல்ல அழுகிறதானே தெரியல. உலகத்துலதான் இவங்க மட்டும் தான் லவ் பண்ற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்களை வெறுக்கிற மாதிரியும் நினைச்சுக்கிறானுங்க. நாய், பூனை, பல்லி, பெருச்சாலி, ஈ, நண்டு, வண்டு, கொசு இதெல்லாம் கூட தான் லவ் பண்ணுது. ஆனா இதுங்கெல்லாம் உங்களை மாதிரி இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு அவங்க லவ் ஒன்னும் எக்ஸ்போஸ் பண்றது இல்ல.
காதல் காதலன் காதலியா காதல் போஸ்ட் போட்டுக்கிறதால உங்களை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. நண்பர்களே, இந்த 2 வடையில இந்த வடையை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவீங்க. ஆனா இந்த வடையை சாப்பிட்டீங்கன்னா அப்பெல்லாம் எதுவுமே ஆகாது. தோசை திங்க மாட்டாங்க, இட்லி திங்க மாட்டேங்கிறாங்க, அதுல புரோட்டீன் இல்லைங்கிறாங்க, பிரியாணி சாப்பிட மாட்டாங்க. ஏன் பிரியாணில என்ன குறைச்சல்? நிறைய சிக்கனை போட்டுட்டு கம்மி ரைஸை போட்டுட்டு ஒரு நான்ஸ்டிக் பெரிய குண்டால ஆயில் இல்லாம சாப்பிடுங்க. பிரியாணினாலே -100 -200. என்ன தப்பு பண்ணுச்சு உங்களுக்கு பிரியாணி? Will anyone start their meal with chips? I don't know if anyone will start, but I will start. ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. As a gastroenterologist wife, you don't have an option. First, you should start your meal with fiber. நம்ம ஊர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஊர் இல்லையா? கட்டுப்படுத்துற ஊர் தானே நம்மளுது. இன்னொருத்தரோட வாழ்க்கையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிற ஊர் தானே நம்மளுது. நம்ம மேலேயும் வேற திணிப்பாங்க. நீங்க எப்படி இருந்துட்டு போங்க, என்ன வேணா பண்ணுங்க, என்ன விட்டுருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைபர் சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க. புரோட்டீன் சாப்பிட்றீங்களா, சாப்பிடுங்க. அடுத்துதான் ரைஸ் சாப்பிடுவீங்களா, அந்த ஆர்டர்ல தான் சாப்பிடுவீங்களா, சாப்பிடுங்க. நான் வெளில போறதே சிக்கன் 65 பிரியாணி வாங்குறதுக்கு தான் வெளில வந்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே என் வாயில எனக்கு காய்கறி எல்லாம் வைக்க வேணாம், என்ன பிரியாணி தூக்க விடுங்க. மறுபடியும் சொல்றேன், நான் ஆன்டி ப்ராபகண்டா பண்ணல, எனக்கு அப்படி வேணும். நீங்க எப்படியோ இருந்துட்டு போங்க, என்ன விட்டுருங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை விட்டுருங்க. ஏன்னா எங்களுக்கு தெளிவு இருக்கு, எங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் நாங்க சாப்பிட்றது கிடையாது, தெரிஞ்சுதான் சாப்பிட்றோம். ஃபிட்னஸ் இன்ஸ்பிரேஷன் கான்டென்ட்லாம் பூம் ஆக ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பேரலி ஆடியன்ஸோட பாடி இமேஜ் மோசமாயிட்டே போயிருக்கு. பிகாஸ் இப்போ வரைக்கும் ஹெல்த்தி வெயிட் லாஸ் புஷ் பண்றதை விட கரண்ட் அப்பியரன்ஸுக்கு கில்ட் ஃபீல் பண்ண வைக்கிறது, வெயிட்ல வந்து ஸ்டிக்மா கொண்டு வரது, தின்னா இருக்கிறதெல்லாம் குளோரிஃபை பண்றது, இந்த மாதிரி ஒரு அஜெண்டா புஷிங் கம்யூனிட்டியா தான் ஃபிட்னஸ் கம்யூனிட்டி இருந்துட்டு வருது. இப்போ நத்திங் டேஸ்ட் ஆஸ் குட் அஸ் ஸ்கின்னி ஃபீல்ஸ்ங்கிறது வந்து கேட் மாஸ்னு 2009ல ஒரு மாடல் சொன்னது. இப்போ மேட்டர் என்னன்னா, அனரெக்சியா நர்வோசான ஒரு ஈட்டிங் டிசார்டர் இருக்கு. அந்த ஈட்டிங் டிசார்டர் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களே ஸ்டார்வ் பண்ணிப்பாங்க. அந்த வெயிட் போட்டுருங்கிற பயத்திலேயே, ஒண்ணுமே இல்லைனா கூட, கொழுப்பே இல்லைனா கூட பாடியில அந்த பயத்திலே இருந்துகிட்டு சாப்பிடவே மாட்டாங்க, பட்னியே கிடப்பாங்க. இவங்க வந்து இந்த சைஸ் 0 அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணதுனால என்ன இருக்குன்னா, அனரெக்சியா இருக்கிற சின்ன பொண்ணுங்களுக்கு வந்து மோசமான நிலைமையில தள்ளி இருக்கு. அந்த மாதிரி கன்சியூம் பண்ணாலே அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதான். அவங்களோட ஈட்டிங் டிசார்டர் ட்ரிகர் ஆயிரும் தான். இதெல்லாம் பார்த்தா, இதெல்லாம் வந்து அட்ராக்டிவ்ங்கிற கண்ணோட்டத்துல பார்க்கும்போது என்ன ஆகும்னா, நார்மலைஸ் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்கின்னியா எதுவும் சாப்பிடாம இருந்து ரொம்ப மால்நரிஷ்டா இருந்து இந்த சைஸ் 0வா இருக்கிறது தான் மாசு போல, இப்படி இருந்தா தான் எல்லாருக்கும் சூப்பரா இருக்கு போலன்ட்டு எல்லாரும் இந்த பட்னி கிடக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் அவங்களே போட்டு வருத்திப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உடம்ப. அந்த மாடல் வந்து பேக்லாஷ் ஃபேஸ் பண்ணதுனால, ஆமா நான் பண்ணது தப்பு தான், எனக்கே ஒரு குழந்தை இருந்தா இதெல்லாம் நான் அவங்கள பண்ண சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்பயோ சொன்னதுதான். அப்போ நடந்ததுனாலே ஒரு கோட்னால the damage is still present in 2026. நம்ம ஊர்ல ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சஸ் மூலமா எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் காமிச்சல ரீல், அந்த மாதிரி அதே மாதிரி இந்த பிரச்சனையும் வந்து புரோட்டீன்லயும் இருக்கு. புரோட்டீன் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட ஐயோ வாழ்க்கையே போச்சே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு என் கெயின்ஸ் எல்லாம் போயிருமே, நான் ரிவர்ஸ் ஆயிருமே அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்துல தான் இந்த புரோட்டீனோட அசோசியேஷனே நிறைய பேர் இருக்கு. ஒரு நாள் புரோட்டீன் இல்லைன்னா கூட ஏதோ ஆயிடுறாங்க. நான் கூட இன்ஸ்டாகிராம்ல ஹெல்த்தி ஸ்நாக் ஆப்ஷன்ஸ் கேட்டேன் நிறைய பேர்கிட்ட. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 பேர் தவிர எனக்கு புரோட்டீன் ஆப்ஷன்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. வேற எதுவுமே ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனாவே நிறைய பேருக்கு கிளிக்கே ஆக மாட்டேங்குது. இப்போ இருக்கிற நிலைமையில வந்து புரோட்டீன் இஸ் மோஸ்ட்லி கன்சியூம் பேஸ்ட் ஆன் ஃபியர். பயத்தினால புரோட்டீன் கன்சியூம் பண்றது தான் அதிகம். இப்போ இந்த சினாரியோ வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரோஸ் இருக்கு, கான்ஸும் இருக்கு. நெட் பாசிட்டிவ் தான் இருக்கு, நிறைய நல்லது தான் நடந்திருக்கு. புரோட்டீன் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர், ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் சூப்பர். இதெல்லாம் வந்து ஃபிட்னஸ் கம்யூனிட்டி தான் பண்ணி வச்சது. ரீசெண்டா கொஞ்ச நாளா தான் ஒரு நெகட்டிவ் ஷிஃப்ட் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் சாயுது. எல்லாரும் எக்ஸ்ட்ரீமா புரோட்டீன் 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 இருக்காங்க, வேற மேக்ரோஸ் எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. புரோட்டீனும் ஃபைபரும் மட்டும் தான் ப்ராப்பர் நியூட்ரிஷனாவே நம்ம கன்சிடர் பண்றோம், வேற எதுவுமே கன்சிடர் பண்றது கிடையாது. செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து 0.8 கிராம்ஸ் புரோட்டீன் பெர் பாடி வெயிட் போதும். அதை தாண்டி அவசியம் கிடையாது. ஓவரா இதை நினைச்சு அப்சஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் 2 நாள்லாம் மிஸ் ஆச்சுன்னா வாரத்துல பிரச்சனையே கிடையாது. எண்டூரன்ஸ் ட்ரைனிங்லாம் பேசிக் ஃபிட்னஸ்லாம் பண்றவங்களுக்கு 1 கிராம் to 1.6 கிராம் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் வந்து புரோட்டீன் எடுக்கலாம். அத்லீட்ஸுக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்றவங்களுக்கு 1.6 to 2 கிராம்ஸ் பெர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட். அவ்வளவுதான். புரோட்டீனை பத்தி இவ்வளவுதான் கவலைப்பட வேண்டியதே, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபேட்டுங்கிற பேர் கேட்டாலே பயந்து இந்த ஹெல்த்தி ஃபேட்டு கூட நம்ம எல்லாம் பாதி பேர் சாப்பிட மாட்டேங்கிறோம். ஃபேட்டு கூட விடுங்க, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதே கிடையாது யாரும். கார்போஹைட்ரேட்ஸ் தான் எனர்ஜியே, அதுதான் பாடிக்கு கொடுக்குற ஃபியூவல். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு வந்து மசில் ரெக்கவரிக்காக புரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க. நீங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்ல தான் தோணும், நிறைய புரோட்டீன் சாப்பிடணும் நம்ம மசில் ரெக்கவரிக்காக டக்குன்னு தோணும். நம்ம யாருக்குமே பார்த்து
பாத்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்த உடனே நம்ம எனர்ஜி டிப்ளீட் ஆயிருச்சு, ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பாடியோட எனர்ஜி லெவல்ஸ் குறைஞ்சிரும்ல, அதை ரீஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான் தேவை, அதுல இருந்து வர கிளைக்கோஜன் தான் தேவை, அதுதான் நம்ம எனர்ஜியை மறுபடியும் பூஸ்ட் பண்ணும், அதுதான் குளுக்கோஸ் பிளட் ஸ்ட்ரீமுக்கு அமிச்சு செல்ஸை ஃபியூல் பண்ணும். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணும் போதே உங்களோட கிளைக்கோஜன்லாம் டெப்ளீட் ஆயிடும், உங்க கார்போஹைட்ரேட்ஸ்லாம் யூஸ் ஆயிரும், அதை தான் நீங்க மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம் அது. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸை சாப்பிடணும் தான், இல்லைன்னா டயர்டாவே தான் இருக்கும். நிறைய பேரை நான் பார்ப்பேன், ஒரு சின்னதா ஒரு ஹெல்ப்னே கூட வச்சுக்கோங்களேன், மச்சான் இதை மட்டும் தூக்கிட்டு வாடா என் கூடனாலே, நேற்று தாண்டா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்த, ஷோல்டர் போட்டேன், கையெல்லாம் வலிக்குது, டயர்டா இருக்கு அப்படிம்பானுங்க. சரி, என்னத்துக்கு இந்த மசில்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சிருக்கேன்னா ஏஸ்தட்டிக்ஸுக்கு, பார்க்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மசில்ஸை பயன்படுத்தவே மாட்டானுங்க, கார்போஹைட்ரேட்ஸை எடுக்காம 1ஆம் நம்பர் லயபிலிட்டியா இருப்பாடுங்க. இதே குரூப் தான் மத்தவங்களை லேசின்னு சொல்லும், ஜிம்முக்கு போலனா. செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கவங்க பாத்தீங்கன்னா தான் மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இது ஒர்க் அவுட் பண்றது ஒரு நாள்ல ஃபீஸபிளா இல்லைன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே. இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும்னா இட்ஸ் வெரி குட், தாராளமா பண்ணலாம், ரொம்ப நல்லது. பட் தி திங் இஸ் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. 100% இஃப் யூ டோன்ட் ஒர்க் அவுட் இல்லனா ப்ராப்பர் நியூட்ரிஷன் எடுக்கலனா அடுத்த ஜெனரேஷனோட ஜெனடிக்ஸ் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதான், நான் டினையே பண்ணல. பட் தி திங் இஸ் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃபார் சம் பீப்புள் தட் இஸ் நாட் தேர் பிரையாரிட்டி. எல்லாருமே அதை புரிஞ்சுட்டு ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஒருத்தர் மேல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஹைப்போதெட்டிக்கலி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு 9 to 5 பார்க்குற ஆளு, எனக்கு ஹாபிலாம் வந்து எய்தர் எனக்கு வந்து ரீடிங் பிடிக்கும் இல்லனா ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் பிடிக்குங்கிற மாதிரி ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு வந்து ப்ரோக்ரியேட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது, எனக்கு குழந்தைங்களும் வேணாம் ஃபியூச்சர்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என் வேலையை முடிச்சுட்டு எனக்கு இருக்கிற டைமை ஆர்ட் பிடிக்கணும்னா நான் ஆர்ட்ல தான் போடுவேன், படிக்க பிடிக்கும்னா நான் படிக்கிறத தான் போடுவேன். என்னோட அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் வந்து இப்ப யாரையுமே அஃபெக்ட் பண்ணல, என்ன பிரச்சனையாக போகுது, யாருக்கு என்ன ஆக போகுது. ஃபிட்னஸ் இன்ஸ்டாகிராம் வந்து எப்பவுமே ஃபிட்னஸும் பிசிக்கல் ஹெல்த்தும் தவிர வேற வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் வருவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளோட பர்ஸ்பெக்டிவே புரிஞ்சுக்கிறது வந்து அங்க ரேரா தான் இருக்கும். அண்ட் தே வில் திங்க் people who don't work out are stupid, but that's obviously not the case. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் சொல்லுவாங்கல்ல, ஃபிட்னஸ் பண்ணி அவனுக்கு ஏதாவது டைம் கிடைச்சா 20 நிமிஷம் கிடைச்சா கூட ஃபிட்னஸ் பண்ணிருங்கன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து அவங்களோட பொழப்பே ஃபிட்னஸ் தான். அது டைரக்டா காசா கன்வெர்ட் ஆகும். எதர் ஃபுல் டைமா ஃபிட்னஸ் பண்றவங்களோ பார்ட் டைமா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கவங்களுக்குலாம் அது பொழப்பு. இவ்வளவு பண்றாங்கன்னா அதுல அவங்களுக்கு திரும்ப காசு வரும், அந்த மோட்டிவேஷன் இருக்கு அவங்களுக்கு. எல்லாருக்குமே அப்படி கிடையாதேப்பா. ஒர்க்ல இருந்து வர பர்ன் அவுட், மென்டல் ஃபிட்டிக், இந்த டிராவல் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு டெய்லி லைஃப்ல ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி டெய்லி லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, ப்ரொலாங்டா கிரானிக்கா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஸ்டேட்லயே இருப்போம்ல நிறைய பேர். ஒர்க் அவுட்டை ஜென்ரலா என்ஜாய் பண்றவங்களுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது டீஸ்ட்ரெஸ் ஆகும். அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஆக்டிவிட்டின்னு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அது இன்னும் தான் ஸ்ட்ரெஸ்ஸை கூட்டும் அவங்களுக்கு. என்னதான் அனாட்டமி வைஸ் ஹியூமன் பாடி பெட்டர் ஆனாலும் ஒன்லி ஃபார் அ சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மசில் மாஸ் ஏத்துறதும் நியூட்ரிஷன் ஃபிக்ஸ் பண்றதும் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணும். எல்லாருக்குமே அது அப்ளிகபிளே கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் லேசின்னு கூப்பிடுறது வில் நெவர் எவர் ஹெல்ப். அதெல்லாம் இன்னமும் ஷேம் கில்ட்டுக்கு தான் தள்ளும் ஒருத்தர். அதான் நான் சொன்னல, அந்த மேல் பாடி ஷேமிங் வீடியோல இது எல்லாம் இருக்கும், அந்த வீடியோவை தவறாம பாருங்க, எல்லாமே கவர் பண்ணிருப்பேன். அதுல அது எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணா, சில பேருக்கு பாடி டிஸ்மாஃபியா வர அதை கான்ட்ரிபியூட் பண்ணும், செல்ஃப் எஸ்டீமை குறைக்கிறதுல கான்ட்ரிபியூட் பண்ணும், அதெல்லாம் பண்ணும் தான். அதனால அது அவசியமும் கிடையாது. இதெல்லாம் கன்சிடரேஷனுக்கு வச்சுட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஆடியன்ஸ் அவஸ்தப்படுறாங்கன்னா இந்த விஷயத்தை சம்மந்தப்பட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். மறுபடியும் அந்த நெகட்டிவ் சைடு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஜி. கொஞ்சம் கன்சிடர். ஹெவியா மசில்ஸ் பில்ட் பண்ண நிறைய பேர் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க வாழ்க்கையில. முதுகு சொரிய கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் தூரம் ஓடினாலே டயர்ட் ஆயிடுவாங்க, பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அடிபடும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். ஃபிட்னஸ் இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்லி புஷஸ் யூ டுவர்ட்ஸ் அ பாடி பில்டிங் லைஃப் ஸ்டைல். ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கை தாண்டி ஃபிட்னஸ்ல நிறைய இருக்கு. அண்ட் பீப்புள் ஷுட் பி நோயிங் மோர் அபவுட் இட் த்ரூ ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஹார்ட் ஹெல்த்துக்கு ஏரோபிக் ட்ரைனிங், அதாவது கார்டியோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். தட் தே டிட் வெரி வெல், சூப்பர். அதை தாண்டி ஃபிளெக்சிபிலிட்டி, மொபிலிட்டி, பவர், ஸ்டெபிலிட்டி, அந்த மாதிரி ட்ரைனிங் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்போஷராவது ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போதான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கும் பாடி பில்டிங் ட்ரைனிங்கும் தாண்டி ஒரு ஆப்ஷன் டு ட்ரெயினே இருக்குன்னே தெரியும். பாதி பேருக்கு இந்த எக்ஸ்போஷரே இல்லை. Because the mainstream fitness space is totally based on bodybuilding lifestyle. எப்பவுமே மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, புரோட்டீன் சாப்பிடுங்க, மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, புரோட்டீன் சாப்பிடுங்க. 3 பேக் ஒர்க் அவுட், 3 செஸ்ட் ஒர்க் அவுட், காயுது மண்டை. worst case சரி காட்டவே இல்லைனா கூட பரவாயில்லங்கிறனே. some people make it worse. சொல்லு கவுன்ஸ், அது டம்மியா வராங்க பாரு, அவங்க சோந்து போறாங்க. இல்ல என்ன சொல்லணும், ஈஸி கமாண்ட் சொல்லு, தூக்குங்க, ஆர்டர் போடு, புரிஞ்சுதா?
லெக் ரைசஸ் பண்றாங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஹிப் ஃபிளெக்ஸர்ஸ் தான் லோட் ஆகும், ஹிப் ஃபிளெக்ஸர்ஸ் தான் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹிப் ஃபிளெக்ஸர் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால லோவர் பேக் இஷ்யூஸ்லாம் வரும். வருத்தி இப்படி லெக் ரைஸ் பண்ணும்போது கோர் ஆக்டிவேஷனே ஒரு பாயிண்ட்ல போயிட்டு எல்லாமே ஹிப் ஃபிளெக்ஸர் தான் போகும். அது லோவர் பேக்கை பயங்கர மோசம் பண்ணி விட்டுரும் அவங்களுக்கு. ஆனா அதெல்லாம் முக்கியமா இருக்காது. டே 1 வரீங்க, டே 60 ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து நான் 6 பேக்ஸ் கொண்டு வந்துட்டேனா அவ்வளவுதான் ஓவர். மத்த என்ன ஆனா பாடி எப்படி ஆனா எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கறது. எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. வரேன், எனக்கு 2 மாசத்துல பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும், 6 பேக்ஸ் வேணும், எனக்கு உடம்பு எப்படி என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வேணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வற்புறுத்தி கஷ்டப்பட்டு பண்ணா உட்கார்றது கூட கஷ்டமா இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ், இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ், இந்த மாதிரி ஒரு 10 டைம்ஸ், இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணீங்கன்னா உங்க ஷோல்டருக்கோ நீக்கோ இன்ஜுரி ரிஸ்க் கம்மியாகும் அண்ட் பாடியும் ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். எல்லாம் பண்ணா ஒன்றும் ஆகாது, வார்ம் அப் மட்டும்தான் ஆகும். இப்படி மொட்டைக்கட்டையா இன்ஜுரி சான்சஸ் குறையும், லைட்டா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் இது பண்ணாலே போதும் போல, இது பண்ணாலே பெட்டர் ஆயிரும் நம்மளுக்குன்னு நினைப்பாங்க. இது ஒரு வார்ம் அப்ன்ட்டு தெரியப்படுத்தியே ஆகணும். உங்க இன்ஜுரிக்கு நீங்க ரீஆப் பண்ணணும்னா வார்ம் அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா ஸ்ட்ரென்தனிங் பண்ணாதான் உங்களுக்கு இன்ஜுரி பெட்டர் ஆகும் அப்படின்னு தலையில தட்டியாவது சொல்லணும். சோம்பேறித்தனம் பட்டாலும் யாராவது அப்போதான் ரூட் காசை ட்ரீட் பண்ண முடியும்ப்பா தம்பி. 2 ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிட்டு போனா டெம்பரரி ரிலீஃப் வரும், இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் பெட்டர் ஆகாது அப்படின்ட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாவது இருக்கணும். கொஞ்சம் எத்திக்கலா இருந்தா அதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஊர்ல இன்னும் வல்னரபிள் ஆடியன்ஸ் இருக்கிறது அதிகம் தான். லெமன் டீ, கிரீன் டீக்குள்ள ஹனியை போட்டு அதுல ஜிஞ்சர் போட்டு குடிச்சா வெயிட் குறையும்ட்டு இப்போ வரைக்கும் நினைக்கிற ஆளுங்க தான் நம்ம ஊர்ல அதிகம். கொஞ்சம் அவங்க வல்னரபிளா இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து இருக்க வேணாமா? கொஞ்சம் லைட்டா சோஷியல் ரெஸ்பான்சிபிள். இத்தனோண்டு துளியூண்டு இவ்வளோ கூட ஓகே தான். Our fitness space has to evolve without a shadow of a doubt because it's in pretty bad condition right now. It's not healthy கூட அவ்வளோ மென்டல் ஹெல்த்துக்கு கன்சியூம் பண்றது. கலெக்டிவா சொல்றேன், ஒருத்தர் 2 பேரும் சொல்ல, கலெக்டிவா அந்த ஸ்பேஸே எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். ஆவரேஜ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா the relationship with food, body இதெல்லாம் வந்து இன்னும் மோசமாகிக்கிட்டே தான் போகும். இட்ஸ் கெட்டிங் வேர்ஸ் அண்ட் வேர்ஸ் தான். இந்த ஷிஃப்ட் வந்து நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் தான் இருக்கு. ஏன்னா இதுக்கே பழகினதுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் டக்குன்னு கொஞ்சம் ஹெவி கான்டென்ட்டோ ஏதோ ஒன்று போட்டா இதுதான் கரெக்ட்னா கூட கொஞ்சம் ஹெவி கான்டென்ட் பக்கம் வரவே தயங்குறாங்க. ரீசெண்டா வந்து ஐ saw this video from Dad Bots on how to correct your posture. Perfectா covered everything which is necessary to cover அந்த specific problems. எந்த மசில ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எதெல்லாம் கரெக்டா பண்ணணும், எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் அந்த வீடியோல. பட் ஐ டோன்ட் திங்க் பீப்புள் கன்சியூம் தட் வீடியோ மச். ஏன்னா அது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையும் கூட, அது எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயமும் கூட. பட் அவங்களுக்கு பெருசா உடம்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இன்ஜுரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. ஏஸ்தட்டிக்ஸுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 3 பேக் ஒர்க் அவுட்ஸ், பிக் லேட்ஸ், 3 பைசப் ஒர்க் அவுட், பிக் பைசப்ஸ். அது இப்போ வரைக்கும் அதுக்கு தான் லீன் ஆயிட்டு இருக்கோம் பாதி பேர். அந்த வீடியோ பார்த்து பாஸ்டர் கரெக்ட் பண்ண போறோம் டிசைட் பண்ணாலும் இட்ஸ் ஸ்டில் பெட்டர் டு ஹேவ் பிசியோதெரப்பி ஹெல்ப் வித் யூ. பிகாஸ் இந்த நெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஃபார்ம்லாம் ப்ராப்பரா இல்லைன்னா அது உங்க ட்ராப்ஸ்லாம் லேண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எல்லா ஒர்க் அவுட்டுமே கொஞ்சம் ரீஹாப்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான். அது ஃபார்ம் கரெக்டா போலனா, இந்த ஹிப் டில்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணலன்னா வேற மசில்ல ஸ்ட்ரெயின் போக வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாச்சும் உங்களுக்கு பிசியோதெரப்பி ஹெல்ப் தேவைப்படும். ப்ராப்பரா ரீஹாப் பண்ணணும். பியூர்லி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இஸ் கணேஷ் K7. அந்த ஒரு 6 பேக் சேலஞ்ச் ஒன்று நடந்துச்சு. அந்த 6 பேக் சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தம்பிங்களா இது பாதி வந்து லைட்டிங் தான், வாட்டர் கட்லாம் பண்ணன்ட்டு அந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். அது பாதி பேர் சொல்லனாதான் அன்ரியலிஸ்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. டிரான்ஸ்பரண்டாவும் இருந்துச்சு அந்த சீரீஸ்க்கு அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் ப்ராப்பர் சயின்ஸ் பேக்டா இருக்கும். இந்த டயட் ரெசிபிஸ் எல்லாமும் எக்ஸ்ட்ரீமா இருக்காது. ஒரு கரெக்டான ஒரு மிட் பாயிண்ட்ல ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்கால எப்படி முடியுமோ அதெல்லாம் கரெக்டா அங்க என்னால பார்க்க முடியும். ஹேர் ஹெல்த் வீடியோ ஒன்னு இருந்துச்சு அந்த சேனல்ல. டிஸ்க்ளைமரும் போட்டிருக்காரு, நான் டெர்மாட்டாலஜிஸ்ட் கிடையாது, வெறும் உங்களுக்கு பேசிக்ஸ் தான் சொல்றேன், நீங்க டெர்ம்ட்ட தான் போகணும். இதுவும் சூப்பர். ஹேர் ஹெல்த் பத்தி உங்களுக்கு ப்ராப்பரா ஒருத்தர் கிட்ட இருந்து கன்சியூம் பண்ணணும்னா டிஸ்பைட் நாட் பீயிங் அ டெர்ம், லோக்கி மேன் அக்கௌண்ட்ல வந்து ஹேர் ஹெல்த் பத்தி ப்ராப்பரா இருக்கு. நீங்க ரீல் பார்த்தாலும் அதுல இருக்க பயோவா டிஸ்கிரிப்ஷனை படிச்சிருங்க. டிஸ்கிரிப்ஷன் தானே அதுக்கு பேர் சொல்லுவாங்க. எதோட கீழே இருக்கும்ல டீடைல்ஸ், அந்த டீடைல்ஸ் படிங்க. அதுலயே எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பரா போட்டிருக்கும். பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுல இருந்து கிடைச்சாலும் ஸ்பெசிபிக் கன்சர்ன்ஸுக்கு டெர்மால தான் பெட்டரா ஹெல்ப் பண்ண முடியும். டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் போகணும். வேற யாராவது நல்ல ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருந்தா தயவு செஞ்சு நம்மளோட ஆடியன்ஸுக்குலாம் சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியும். ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருந்தா தயவு பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இப்போதைக்கு கண்ணில் படல. இருந்தாங்கன்னா சொல்லுங்க, அதுவும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நான் புரோட்டீனை தான் கவர் பண்ணலாம்னு இருந்தேன். அதுதான் டாபிக்கா இருந்துச்சு. நான் தெரியாம கொஞ்சம் பார்த்தோன்னே அல்காரிதம் மாறிடுச்சா, இதுவா மாறிடுச்சு ஃபுல்லா அல்காரிதம். இப்பதான் அப்படி மாறி
மாறிடுதுல இன்ஸ்டாகிராம்ல ஒண்ணு பார்த்தாலும் அதே தான் திரும்ப வருது. எட்ஜ் பைட் பண்ணிக்கிட்டே இருக்குப்பா அந்த ஸ்பேஸ். அதனாலதான் சரி கர்மம் இது போனா போயிட்டு போட்டோம், இதை வேணா அப்புறம் வேணா பண்ணிக்கலாம், பார்ட் 2 கூட ப்ராப்பரா டீடைல்டா இதை இப்ப பண்ண போறோம்னா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது ஐடியாலே இல்ல இதான் பண்ண போறேன்னு. நல்லா முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துருங்கள். கொஞ்சம் இந்த ஸ்பேஸும் இன்ஸ்டாகிராம் ஸ்பேஸும் மாறினா நல்லா தான் இருக்கும். இன்னும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். இன்கேஸ் உங்களுக்கு புரோட்டீன் பத்தி டீடைல்டா போனோம்னா ஒரு 3000 லைக் வந்துருச்சுன்னா புரோட்டீனை பத்தி டீடைலா போலாம். See you after 2 weeks. Until then, this has been Kasi's Corner. Tata.